கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டாதான் தெரியுமா? சூறாம்பழம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கே, இதுதான் புளிச்சம்பழம். அவ்வளோ ருசியா இருக்கு. முள்ளு நறுக்கு 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 குத்துது. வணக்கம் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கு மேல இருக்கிற நாக மலைக்கு வந்து பயணப்பட போறோம். சூறாம்பழம் பறிக்க போறோம். சூறாம்பழம் பறிக்கிறதுக்கு தண்ணி பழத்தோட போறோம். தைரியமாக சிங்கங்களோடு பயணப்பட போறோம். என்ன சிங்கங்களா? பயம் இல்லைல? பயம் இல்லைங்கம்மா. வெற்றிவேல் வீரவேல். சரி தங்கங்களா, நம்ம இப்ப மலைக்கு பயணப்பட போறோம். வாங்க நீங்களும் மலைக்கு போகலாம், எங்க கூட பயணப்படுங்க. சூறாம்பழம் பறிக்கலாம், சூப்பராக சாப்பிடலாம். இதெல்லாம் வருஷத்து பலகாரம் மாதிரி, உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம். அதை வந்து இயற்கையா நம்ம வந்து இந்த கம்பை கொண்டு தட்டி தட்டி பறிச்சு சாப்பிட போறோம். வாங்க போகலாம், நடங்கப்பா. சூர்யா, என்னடா பையில என்ன இருக்கு? நம்ம மலைக்கு போறனால கடலைமா. கடலை நம்ம காட்டுல வந்து நிலக்கடலை. வெரி குட். மருந்து அடிக்காம. அப்புறம் சூறாம்பழம் பறிக்க துண்டுமா. சரி. பிஸ்கட் இருக்குமா. அப்புறம் கத்திமா, தண்ணி பழத்தா இருக்க. தண்ணி பழம் குச்சி எது? அந்த குச்சி இன்னொரு குச்சி இருக்கும் பாருங்க, அதை எடுத்துட்டு வா. பாத்து ஏறிவா. இன்னொரு குச்சி இருக்குமா, கீழ எடுத்துட்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏறிடும்டா, விடுறா. அதுக்கு நம்ம சூறாம்பழம் பறிக்குமா. பொறுமையா ஏறு, கைப்படிடா. அப்பா இது என்ன பழமா? இதுவா? இது வந்து இந்த உண்ணி பழம்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாமா, உண்ணி மாதிரியே இருக்கு. உண்ணி பழம் இதுவும் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிடாதீங்க. ஆனா இந்த பூவுல எல்லாம் தேன் இருக்கும்ல. ஆமாங்கம்மா, ரோஸ் கலர். ஆமா. வாமா, வாங்க, பாத்து போகணும்டா. சரிங்கம்மா. மயில் எல்லாம் வந்துட்டு போயிருக்கும்லடா. ஆமாங்கம்மா. ஆமா, இதுலதான் இந்த ரோஸ் கலர் பழம் காய்க்கும்லம்மா. ஆமா, இது வந்து கத்தாழை. இந்த பழம் தான் சாப்பிடுறது. சீசன் அப்ப பூக்கும் அந்த பழம், இதெல்லாம் இருக்கும். வாங்க வாங்க வாங்க, பாத்து வாங்கம்மா. முள்ளு இருக்குமா? முள்ளு இருக்காப்பா. செருப்பு இல்லையா? நீ செருப்பு போட்டுக்கணும்ல. இது அரப்பாமா? ஆமா, இது அரப்பு மரம் வெட்டி இருக்காங்க. அந்த இருக்குல்ல பெரிய மரம். ஆமாங்கம்மா. ஆமா, சாம்பு இல்லடா, இது வந்து இதான் சீயக்கா. அதை எடுத்து விடுறா, போய் எடுத்து காட்டு. இருக்கட்டும் இருக்கட்டும், விடுங்க. தூரமா இருக்கு. நிறைய இருக்குமா? நிறைய இருக்கு. சீயக்கா மரம், அரப்பு மரம் எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்குமா. இது என்ன செடி? நம்ம கொதறி வச்ச மாதிரி இருக்குமா. மேல ஏதோ மரத்துல கட்டி இருக்காங்க, என்னன்னு தெரியலடா. ஆமாம்மா, அது பால் மரத்துல தான் நம்ம கட்டுவாங்க. ஆமா. ஆடிங்க இந்த இங்க பாறை இருக்குல்ல, இதுதான் கன்னிமாரு சாமி கும்பிடுற இடம். 7 தெய்வங்களுக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பொங்க வைப்பாங்க. குண்டுமணி இருக்கா? குண்டுமணி இருக்கா? அந்த கருப்புகள் உனக்கு வேணும், இங்க இருக்கணும்ல. இதான் குண்டுமணி. குண்டுமணி மரம். இதுல கொத்து கொத்தா குண்டுமணி சமீபத்துல பறிச்சோம். இப்போ வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், கீழே தான் கிடக்கு குட்டி குட்டியா இருந்தா. எல்லாமே குண்டுமணி மரம் தான்டா நிறைய இருக்கு. ஆமாங்கம்மா. எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்ட்டு. தெரியாதா? அரிக்கு தெரியுமா? பிரண்டை துவையலுக்கா? வரையில பறிச்சுக்கலாம். இதுதான் உண்மையான பிரண்டை. இப்ப ஆமா, காட்டு பிரண்டை. அவ்வளவு ஆரோக்கியம். அதான் சீக்கா. அந்த செங்கலர்ல இருக்குல்ல, காய் கொத்து கொத்தா இருக்கு. அந்த அங்க இருக்கு பாரு. ஆமாங்கம்மா, ஆமா, 2 மரமுமே இங்க இருக்கு. பூ வைக்கிற மாதிரி இருக்கு. பூ குட்டி குட்டி அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. தெரியலையே.
கொஞ்சம் மேல பார்த்துட்டே வந்தாதான் மரத்தை கரெக்டா பார்க்க முடியும். அதெல்லாம் இல்லை. பூ சூப்பர் அழகா இருக்குமா. ஆமா, மலையில நிறைய இருக்கும். இந்த மரம் சப்பாத்தி களி மரமா? இந்த மரம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க தங்கங்களா. ஆனா கள்ளின்னு தெரியுது, ஆனா மரமா இருக்கே. கள்ளி செடி இருக்கு, ஆனா கள்ளி மரம் இருக்குமா? இவ்வளோ பெரிய மரமா இருக்கு. வேற எல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு பாரு. அதெல்லாம் இல்லை, இங்க நிறைய பாறை தான் இருக்கு. அது மட்டும்தான் கன்னிமார். கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கு சூரம்பலம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருங்கம்மா, உள்ள போய் இந்த இதை சூப்பர் சூப்பர். இருங்கம்மா, நான் இங்க இதை ஒண்டி வெட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் அதை மட்டும் சின்ன குச்சியில மட்டும் ஒடிச்சு விடு. கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டாதான் தெரியுமா? பிடுங்கு. அப்படிதான் கஷ்டப்பட்டு எல்லாரும் பறிக்கிறாங்க. பை கூட வேணுமா? அவன் பாக்கெட்ல போடுறான்டா. இருடா அமைதியா. மரத்துல ஏறலாமா? மரத்துல ஏற முடியாது. இந்த கொப்புல மட்டும் தான் நிறைய இருக்கு. நான் அந்த பக்கம் இருக்க கொப்புல. அரி, அந்த கொப்பை பிடிச்சி இல்ல அங்கிட்டு பாரு, அந்த முனியில பாரு எம்பிட்டு இருக்குன்ட்டு. அங்க போக முடியாது. இப்ப ஒண்ணும் இல்லடா, இப்போதைக்கு இருக்கிறத பாரு. அதுக்கு மேல நம்ம அடுத்த மரத்தை பார்க்கலாம். குட்டி மரம் எங்கேயாவது இருக்கும். ஆமா, அப்படிதான் பறிக்கணும். நீ ஏறி பறி. என்னல தங்கம், அவன் கஷ்டப்பட்டு ஏறி பறிச்சுட்டு இருக்கான். சேட்டையை பாரு. அவனுக்கு தெரிய மாட்டேங்குதுமா. அந்த கொப்பை இழுத்தானா வந்து மாட்டிக்குமா மொத்தமும். பூராமே விழுந்திருக்கு. போய் ஒவ்வொரு கொப்புக்குள்ள போய் மாட்டி மாட்டி இருக்குமா. ஆமா, அது மட்டும் கவனமா ஒடிச்சிட்டோம்னா கீழே உட்காந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதான் புளிச்சம்பழம், அதாவது சுறாம்பழம். அவ்வளோ ருசியா இருக்கு. முள்ளு நறுக்கு 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 குத்துது. ஆமா. வாவ், பரிடா பரி பரி. இதெல்லாம் முக்கா பழமா இருக்கு. என்னடா கசக்குமா? இது சாப்பிட்டா என்ன செய்யுதுன்னா கசப்போடு பயங்கரமா புளிக்குது. ரொம்ப காடியா இனிக்குது. சரி, இது மெல்ல மத்திக்கும். அந்த பக்கம் போடு, ஓரமா போடு. ஆட்டுக்குட்டி எல்லாம் வரும். ஒரு வழியா காட்டுக்குள்ள அலைஞ்சு கடு வெயில்ல நாங்க சூறாம்பழம், அதாவது புளிச்சம்பழம் நிறைய பறிச்சிட்டோம். பை நிறைய இருக்கு, பை நிறைய பறிச்சிட்டோம். நாங்க கிளம்ப போறோம். அடுத்த வாரத்துல இதே மாதிரி சூறாம்பழம் பறிக்க போறோம். இன்னைக்கு சூறாம்பழம், அதுக்கு பிறகு பிரண்டை, அரப்பு, இப்படி நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. ஹாப்பியா பயணம் முடிந்தது. இவ்வளவு தூரம் எங்களோட பயணப்பட்ட அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சொல்லுங்க எல்லாரும். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.